மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சிம்மம் ராசி. சிம்மம் ராசிகளை பிறந்த உங்களுக்கு 2024 சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் என்ன நடக்கும்? இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டம் எவ்வளவு நாட்கள் நடக்கும்? இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது? இந்த காலகட்டமாவது உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் திருப்பு முனையாக இருக்குமா? அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைக்கப் போகின்றதா? வாழ்க்கையினுடைய நிலை மாறி சுகபோக செல்வ செழிப்போட ஒரு வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழப் போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் நடக்கப் போகின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் ஒட்டுமொத்த விஷயங்களையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சனி வக்கர பெயர்ச்சினா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் பின்னோக்கி நகர்றதை தான் வக்கர பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. தற்போது கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின்னோக்கி நகர்ந்து சதயம் நட்சத்திரத்துக்கு வராரு. அப்படி வரும்போது தான் வக்கர பெயர்ச்சியானது நிகழ இருக்கின்றது. இது எப்போ நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 30ஆம் தேதி அதிகாலை 12:35 மணிக்கு இந்த சனி வக்கர பெயர்ச்சியானது நிகழ இருக்கின்றது. அதன் பிறகு சனி பகவான் மேலும் பின்னோக்கி நகர்ந்து அக்டோபர் 5ஆம் தேதி அவிட்டம் நட்சத்திரத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார். இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டமானது 139 நாட்கள் நடைபெறுகின்றது. இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்த்தீங்கன்னா, மிக மிக முக்கியமாக இந்த சனி வக்கர பெயர்ச்சியில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் ஏற்படும். இத்தனை காலம் குழந்தை இல்லாமல் போனவர்களுக்கு குழந்தை பிறப்பு ஏற்படும். எதிர்காலத்தை புரட்டி போடும் அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக நிச்சயம் நடைபெறும்னே சொல்லலாம். திருமணத்திலேயோ அல்லது வேலையிலேயோ நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் நடந்து உங்களுடைய எதிர்காலத்தையே புரட்டி போடக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயம் நடைபெறும். மிக மோசமான பொருளாதார நிலை, கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனை, குழந்தைகள் வாழ்க்கையில் பிரச்சனை என்று பல பிரச்சனைகளில் இருந்த உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் தீரப்போகின்றது என்று உறுதியாக சொல்லலாம். எதிர்ப்புகளையும் தடைகளையும் எதிர்த்து வீர நடை போடக்கூடியவர்கள் தான் சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள். பண வரத்து இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும். தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமான பலன்கள் கிடைக்கும். எதலையும் தயக்கம் காட்ட மாட்டீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் வேகம் எடுக்கும். கண்மூடித்தனமாக எதிலையும் ஈடுபடாமல் யோசித்து செய்வது நல்லதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையுடன் செய்வது நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் தொய்வு நீங்கி சூடு பிடிக்கும். வாடிக்கையாளர்களுடைய வரவை கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. நிதி பிரச்சனையெல்லாம் நீங்கிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையும் குழப்பத்தினுடைய, அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே குழப்பத்தோடவே பார்க்க நேரிடும், செய்ய நேரிடும். சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகளின் செயல் சந்தோஷத்தை கொடுக்கும். பயணங்கள் செல்லும்போது கவனமாக இருக்கணும். சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை நிச்சயம் உண்டாகலாம். பெண்களுக்கு எதிலும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிப்பீங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மனதில் நிச்சயம் மகிழ்ச்சி உண்டாகும். கடன்கள் எல்லாம் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் கடன் பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்குள்ளார வந்துடும்னே சொல்ல வேண்டும். முக்கியமான வேலைகளில் தாமதமும் ஏற்படும். வீண் பிரச்சனைகளை கண்டா ஒதுங்கி சென்று விடுவது நல்லதாக இருக்கும். முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த உதவி எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாம் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைத்து நீங்கள் மிக பெரும் அளவில் முன்னேற போகிறீங்க. உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பதோடு
அவங்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் பயணம் செல்லவும் நேரிடும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பாடுபட்டு படிப்பீங்க. உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது முடிச்சிடுவீங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன நிம்மதியை கொடுக்கும். உங்களுடைய ஆலோசனையை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் நிச்சயம் செயல்படுவாங்க. ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். வீண் அலைச்சல் ஏற்படும். புதிய வகுப்புகளில் சேர மாணவர்கள் முயல்வீங்க. சுபகாரியங்களில் கலந்து கொள்ள நேரிடும். காரிய வெற்றி உண்டாகும். இழுபறியாக இருந்தவை யாவும் சாதகமாக முடியும். தேவையற்ற கவலைகள் உண்டாகும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவாங்க. நீங்கள் யார் என்பதை இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பீங்க. உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத மற்றவர்கள் புரிந்து கொள்வாங்க. சிங்கம் போன்ற கம்பீரமான தோற்றம் கொண்டவர்கள் தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்ககிட்ட பிடிவாத குணம் இயல்பாகவே இருக்கின்றது. இந்த குணத்தை மட்டும் ஓரளவு மாற்றிக்கொண்டா உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் காலகட்டமாக இருக்கும். பணம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கொண்டிருக்கும். உங்களுடைய முயற்சிகளை செம்மைப்படுத்தி காரியங்களை சிறப்பாக செயல்படுத்துவீங்க. புதிய சேமிப்பு திட்டங்களையும் ஈடுபடுவீங்க. சிலர் புதிய வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்வீங்க. உங்களுடைய அசாத்திய துணிச்சலால் செயற்கரிய சாதனைகளை எல்லாம் செய்வீங்க. மறக்க முடியாத விதத்தில் அரசு வழியில் சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமானவர்களுடன் பேசும்போது உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் உண்டாகும். கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றிடுவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு யாவும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகும். சிலர் விருப்ப ஓய்வின் மூலம் உத்தியோகத்தில் இருந்தோ அல்லது தொழிலில் இருந்தோ விலகி வியாபாரத்தில் ஈடுபட உங்களுக்கு ஆர்வம் அதிகமாயிடும். நீங்கள் தரமான பொருட்களை விநியோகம் செய்து வருவதன் மூலமாக புதிய வாடிக்கையாளர்களும் உங்களை தேடி வருவாங்க. வாய்ப்புகளை தேடி நீங்கள் பலரை சந்திக்க சென்ற நிலை மாறி உங்களை தேடி வாய்ப்புகள் தானாக வரும். பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களுடைய பெருமையும் புகழும் நாடெங்கும் நன்கு பரவும். உங்களுடைய அந்தஸ்தையும் உயர்த்தி கொள்ளும் நிலை உருவாகும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய தன்னலமற்ற தொண்டுக்கு பாராட்டுகள் குவியும். தலைமையின் நன்மதிப்பையும் தொண்டர்களின் பெரும் ஆதரவையும் பெறுவீங்க. உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான நவ நாகரிக பொருட்களை வாங்கி வீட்டை அழகுபடுத்துவீங்க. புத்திரர்கள் வழியில் மகிழ்ச்சி வரும். ஆடை ஆபரண சேர்க்கை, உறவினர் வருகை எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை பெருக்கும் வகையில் இருக்கும். வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் நீங்கள் சிறப்பான வெற்றியை பெறுவீங்க. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை தரும். ஆன்மீக நாட்டம் அதிகமாயிடும். சுபகாரியங்களில் கலந்து கொள்ள நேரிடும். காரிய வெற்றி உண்டாகும். இழுபறியாக இருந்த யாவும் இனிதே நடைபெறும். தேவையற்ற கவலைகளெல்லாம் நீங்கிடும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவார்கள். சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத விட உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தான் மிக பெரும் ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா மற்றவர்களுடைய கண்ணோட்டம் உங்கள் மீது எந்த அளவுக்கு படுகின்றது, நல்லதா படுதா கெட்டதா படுதா அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் செல்லும். நீங்கள் மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தாமல் எப்போதும் நடந்து கொள்ளக்கூடியவர் என்பதால் உங்களுக்கு பல நல்ல பலன்கள் தேடி வர காத்து கொண்டிருக்கின்றது. மற்றவர்களுக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள்தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள். இதற்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் திருமண தடைகள் இருந்திருக்கலாம். அதெல்லாம் இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கிடும். எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் உடைத்து எறிந்து போய்கொண்டே இருப்பீங்க. உங்களை யார் என்று கேட்டவருக்கு அவங்க முன்னாடி மிக சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதில் நீங்கள் மிகச்சிறந்த திறமையானவர்கள், அறிவாளிகள் என்றே சொல்ல வேண்டும். மற்றவர்களை காட்டிலும் உங்களுக்கு பலம் அதிகமாக இருக்கின்றது. ஆகையால் எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய வெற்றி அப்படின்றது மிக பெரும் வெற்றியாகவே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும்
மனதிற்கு பிடித்ததை தான் செய்வீங்க. பிடிக்கலை அப்படின்னா விட்டுட்டு வந்துடுவீங்க. நண்பர்களானாலும் சரி, உறவினர்கள் ஆனாலும் சரி, உங்களுக்கு பிடிக்காத செயலை அவங்க செஞ்சாங்க அப்படின்னா இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அவங்க கூட தொடர்பையே வைத்து கொள்ள மாட்டீங்க. எப்போவுமே ஒரே மனநிலையுடன் இருக்கக்கூடியவர்கள் தான் சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள். இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டம் 139 நாட்கள் நடைபெறும். இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். சில எதிர்பாராத சம்பவங்களும் நடக்கலாம். அந்த மாதிரியான சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான், தெய்வ வழிபாடு தான். குறிப்பாக அந்த சனி பகவானை வணங்கினால் உங்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும். சனி பகவான் மீது அனைத்து பாரத்தையும் போட்டுவிட்டு உங்களுடைய செயல்களில் சுறுசுறுப்பாக இருங்க. முயற்சிகளை கைவிடாதீங்க. சிறப்பான முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கின்றது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பூகம்பம். அது என்ன பூகம்பம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தேவையற்ற பேச்சுகளாலையும் வீண் வாக்குவாதங்களாலையும் குடும்பத்தில் நிச்சயம் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பூகம்பம் ஏற்படக்கூடிய அளவிற்கு, அதாவது பிரச்சனைகளை தான் அப்படி சொல்கிறோம், மிக பெரும் பிரச்சனைகள் உருவாக்கும். ஆகையால் வீண் வாக்குவாதங்களையும் தவிர்த்திடணும், வீண் பேச்சுகளையும் தவிர்த்திடணும். முடிந்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும். அவங்க என்ன தான் அதிகமாக பேசினாலும், ஓரளவுக்கு வார்த்தையை விட்டாலும் நீங்கள் பொறுமையாகவே இருக்க வேண்டியது அவசியம் என்பதை சொல்ல வேண்டும். இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டம் எப்போ தொடங்கி எப்போ முடிவடையும், எத்தனை நாட்கள் நடைபெறும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தெரிந்து கொண்டு சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.